ஹாய், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட ஏர்னிங்ஸ், அதாவது நிறைய பேருக்கு வந்து ஒரு டீமோட்டிவேட் ஆகுறாங்க. இதை எப்படின்னா, இந்த கொரோனா டயத்துல எப்படி இருக்கும், கொரோனா டயத்துல சேல்ஸ் இருக்குமா, கொரோனா டயத்துல சேல்ஸ் ஆகாது அப்படின்றது. ஸோ வந்து நான் வந்து எவ்வளவு இல்லை, அதுக்கும் சேல்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம வேர்ல்டு வைடா பண்ணோம்னா அப்ளிகேட் மார்க்கெட்டிங்ல நல்ல ஸ்கோப்ஸ் உண்டு. நீங்க அதனால அதுக்கும் இதுக்கும் கொரோனாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து அதை பெருசா ஏத்துக்கல. ஸோ அதனால நான் உங்களுக்கு லைவா காமிக்கிறேன். நிறைய அப்ளிகேட் நெட்வொர்க்ஸ்ல நான் வந்து லிங்க் ஆகியிருக்கேன். கிட்டத்தட்ட இது ஒரு 4 வருஷ உழைப்பு. இது ஒரே நாள்ல வந்தது கிடையாது. ஸோ அதனால அதை பார்த்து இவ்வளவு நம்ம சம்பாதிக்க முடியாம போயிருச்சுன்னா அந்த மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம். இது ஒரு 4 வருஷ ப்ராசஸ் என்னோடது. ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொரோனா டயத்துல ஜூன் 25ஆம் தேதி பே அவுட். ஸோ 1ல இருந்து 15க்குள்ள பாருங்க அமௌண்ட் டாலர்ஸ். இது பி ரஷ்ன்றது வந்து எஸ்இஎம் ரஷ்ஷோட அப்ளிகேட் நெட்வொர்க். நம்ம எஸ்இஎம் ரஷ் டூல் உங்களுக்கு தெரியும்ல, கீவேர்ட் ரிசர்ச் டூல், அதோட அப்ளிகேட் நெட்வொர்க். ஸோ வந்து எனக்கு வர வேண்டிய பெண்டிங் அமௌண்ட் வந்து $19,575. நீங்க இந்தியன் மணிக்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ப்ரையர் ஜூன், அதுக்கு முன்னாடி வர வேண்டிய அமௌண்ட். ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 29,810, அதாவது 10,235 சேர்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராசஸிங் இப்போ வந்து 16ஆம் தேதியில இருந்து இப்போ 3 நாளைக்கு பாருங்க, 16, 17, 18, இன்னைக்கு 18th. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற டயத்துல 18ங்க. ஸோ வந்து ஜூன் 16th வந்து 4,657 அடுத்து வரப்போற ப்ராசஸிங் இது. இது வந்து எஸ்இஎம் ரஷ். இது மாதிரி நான் ரக்குட்டான் அட்வர்டைசிங் எல்லாத்துலயுமே நான் வந்து அப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேற வேற பேர்ல வேற வேற அப்ளிகேட் லிங்க்ஸ்ல பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எல்லா அப்ளிகேட் மார்க்கெட்டர்ஸும் இதான் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து என்னோட பேர்ல இருக்கிற டேஷ்போர்ட் உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த இமெயில் ஐடி உங்களுக்கே தெரியும். இந்த இமெயில் ஐடியில தான் வந்து என்னோட இதெல்லாம் இருக்கும். ஸோ இது இன்னொரு இமெயில் ஐடிஸ்லையும் இருக்கும். ஸோ இது வந்து எஸ்இஎம் ரஷ்ஷோடது. இது வந்து இந்த வாரத்துக்குரிய கொரோனா ட்ரெண்ட் சொன்னீங்க இல்லைங்களா, கொரோனா ட்ரெண்ட் எல்லாம் கிடையாது. அதுக்கு எவ்வளவு பே அவுட்ஸ்லாம் இருக்குன்றத உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். என்னால 9 to 5 ஜாப்ல வந்து இந்த மாதிரி சம்பாதிச்சிருக்க முடியாது. நான் ஒரு 45,000 50,000 ருபீஸுக்கு ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ 4 இயர்ஸா இதான் ஃபுல் டைமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நீங்க பாருங்க, உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கட்டும்ன்றதுக்காகத்தான் நான் இதை பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பே அவுட்டோட இது. ஸோ இது வந்து டோட்டல் பே அவுட்ஸ், இது எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வாரியர் பிளஸ். வாரியர் பிளஸ் இருக்கு இல்லைங்களா, வாரியர் பிளஸ்ல இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு வந்து 18th ஜூனு. ஸோ இது வந்து எஸ்டர்டே வந்தது. மொத்தம் லாஸ்ட் 7 days என்னோட இன்கம் இது. ஸோ இது வந்து லாஸ்ட் 30 days $1,676. ஸோ வீடியோஸ் எனக்கு ஆக்சுவலா மணி கன்வர்ஷன் வந்து எனக்கு அந்த அளவுக்கு கணக்கு தெரியாது. ஸோ அதனால நீங்க வந்து $1,676 இன்டூ இன்டூ ஐஎன்ஆர்னு போட்டுக்கோங்க. இந்தியன் ருபீஸுக்கு எவ்வளவு கால்குலேட் வருதுன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வாரத்துக்குரிய 17ஆம் தேதி நேரத்துல இருந்து ஒரு வாரத்துக்குரிய இதை போட்டிருக்காங்க. 421 ஹோப்ஸ். சேல்ஸ் வந்து 9 சேல்ஸ் தான் இருக்கு. $309 பிளஸ் $3. ஓவராலா இந்த மாச இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,676. ஏற்கனவே இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய பேர் நினைப்பீங்க, ஸோ ஃபுட்டு ப்ராடக்டா, என்ன ப்ராடக்ட்ஸ்னு. இந்த வாரியர் பிளஸ்ல உங்களுக்கே நல்லா தெரியும், எல்லா வகையான ப்ராடக்ட்ஸும் இருக்கும். நான் எல்லா வகையான ப்ராடக்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வகையான ப்ராடக்ட்டுக்கும் அப்ளிகேட் லிங்க் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னம்னா, இது முடியாது, யாருனாலே முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு பயங்கரமான டெக்னாலஜி படிச்சவங்கனாலதான் முடியும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். நானும் அந்த கோர்சஸ்ல ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னமும் வந்து அந்த கோர்சஸ் அப்லோட் ஆகும். ஸோ நீங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும். சில பேர் ஸ்லோ லேர்னர்ஸா இருப்பாங்க, சில பேர் ஃபாஸ்ட் லேர்னர்ஸா இருப்பாங்க. ஸோ அது மாதிரி லேர்னிங் ப்ராசஸ் டிலே ஆகுமே தவிர லேர்னிங் ப்ராசஸ் கம்மி ஆகாது. டிலே ஆனாலும் ப்ராசஸ் வந்து பர்ஃபெக்ட் ப்ராசஸ். இது வந்து என்னோட ஜேவிசூ அக்கௌண்ட். ஜேவிசூ அக்கௌண்டோட டெய்லி ப்ராஃபிட் இது. இது ஆக்சுவலா வந்து இன்னைக்கு ப்ராஃபிட் $65, 136 கிராஸ். அப்ளிகேட்ஸ் எங்களுக்கு பே பண்றது $65. நேத்து இதுவும் வந்திருக்கும், $46. இதுல பாத்தீங்க அப்படின்ற பட்சத்துல டேஷ்போர்டு இருக்கு பாருங்க. இது மொத்த ப்ராடக்ட்ஸ் நான் இது பண்ணியிருக்கேன். இது 4 இயர்ஸ். இது ஆக்சுவலா 2011ல இருந்து காமிக்குது. பட் ஆனா நான் பண்ணியிருக்கிறது 2017ல இருந்து தான் பண்ணியிருக்கேன். என்னோட இது பாருங்க, என்னோட டேஷ்போர்டு. ஸோ இதுல பாருங்க என்னோட டோட்டல் இன்கம் பாருங்க.
இதை நீங்க இந்தியன் மணிக்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க. இது எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நீங்க கால்குலேட் பண்ணுங்க. ஜேபிசு மட்டும் கிடையாது. என்னால ஓன் ஹவுஸ் எதுவுமே வந்து ஒரு நார்மல் 9 to 5 ஜாப்ஸ்ல என்னால பண்ணிருக்கவே முடியாது. இதுல வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இதுல 5% கூட எனக்கு இதுல கிடையாது. $60,657 ஓவராலா நான் இந்த 4 வருஷம் என்னோட இது. ஆனா இது நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, உழைப்பு. அதுல வந்து உங்களுக்கு மாட்டுக்கிறதே கிடையாது. எந்த ஒரு பணமுமே ரொம்ப ஈஸியாவும் வராது. நீங்க அதுக்குரிய இதை பண்ணணும். கோர்சஸ்ல உங்களுக்கு இதோட இன்டெப்த் இது மாதிரி நிறைய இந்த கம்பெனியை பார்த்துட்டு உடனே இந்த கம்பெனி அப்ளிகேஷன் நெட்வொர்க்கை நோக்கியே போகாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஐடியா ஒண்ணு இருக்கும் கண்டிப்பா. உங்களுக்குன்னு ஒரு ஐடியா ஒண்ணு இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு ஃபுட்டுக்கு ஏத்தாப்புல இருக்க அப்ளிகேஷன் நெட்வொர்க்கை சர்ச் பண்ணுங்க. அதுக்கு ஏத்தாப்புல பண்ணுங்க. சரிங்களா? சோ இதுல என்ன என்ன வழிகள் இருக்கு பணமா மாத்துறதுக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு கோர்சஸ்ல இன்டெப்தா சொல்லியிருக்கேன். கண்டென்ட் ரைட் பண்றது எல்லாமே சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு எப்பவுமே ஒரு ப்ராப்ளம்ல இருக்கிற ஒரு ஒரு சொல்யூஷன் பாருங்க. மோட்டிவேட்டட் ஆகி டிமோட்டிவேட் ஆகாதீங்க. கொரோனா இஷ்யூ வருது, எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் டிமோட்டிவேட் ஆகாதீங்க. எல்லாரும் எல்லா டைம்லயும் ஒரு வழி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து உங்களால அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல கோர்சஸ்க்கு அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு கூகுள்ல இருக்கிற யூடியூப்ல இருக்கிற வீடியோஸை பார்த்து கூட இது பண்ணலாம். உங்களுக்கு மாஸ்டரி பண்றது ரொம்ப காஸ்ட்லியான கோர்சஸாலாம் இல்ல, ரொம்ப ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்லெஸ்ல தான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அப்ளிகேட் மார்க்கெட்டிங் மாஸ்டரி கோர்ஸ் ஜாயின் பண்றவங்க என்னோட நம்பரை நான் ஸ்க்ரோல் பண்ணியிருக்கேன். அந்த நம்பர்ஸ் கூட நீங்க இது பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணலாம். ஸோ இது மட்டும் கிடையாது. இது இந்த 2 கம்பெனி மட்டும் நான் பண்றேன்னு மட்டும் நினைச்சுக்கிறாதீங்க. இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் கிட்டத்தட்ட 4 இயர்ஸா நான் வேற ரக்குடன், உடேமி டுட்டோரியல்ஸ், ஃபீவர் இது அப்புறம் அது மாதிரி நிறைய நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து இது என்னோட ஓவரால் இன்கம் எனக்கு வந்து ஹவுஸ், லேண்டு, 4 வீலர் இது எல்லாமே வந்து அப்ளிகேட் மார்க்கெட்டிங்னால மட்டும்தான் வந்துச்சு. இதுல வந்து நான் எம்ப்ளாயீஸ் இதுல விர்ச்சுவலா ஒரு 2 எம்ப்ளாயீஸ் தான் போட்டிருக்கேன். அதுவும் வந்து இப்போ நான் வந்து WP இன்ஜின் அந்த மாதிரி இதுல தான் நான் வந்து பண்றேன். 50 பிளாக் 60 பிளாக் இருந்தாலும் நிறைய ஃபாரினர்ஸ் பேர்ல அதை பத்திலாம் நான் கோர்சஸ்ல சொல்லியிருக்கேன். சைக்காலஜிக்கலா எப்படி அப்ரோச் பண்ணணும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்சா நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஒரு ஒரு ஒன் டு 30 to 40 டேஸ்க்குள்ள நீங்க வந்து $1000 to $5000 சாதாரணமா earn பண்ணலாம். நான் சொல்றது வந்து இந்த ஒரு கம்பெனியை மட்டும் வச்சுட்டு அந்த மாதிரி கிடையாது. எனக்கு இதுல ரொம்ப ரொம்ப அனுபவம் உண்டு. இது இன்ன நோட்ஸ் எனக்கு தெரியும். ஸோ நீங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் கிளியரன்ஸ் எல்லாமே பண்ணிடுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இது 1 crore ரீச் பண்ண முடியாது அப்படி இப்படின்னாங்க. ஸோ 1 மில்லியனுக்கு எனக்கு ஆக்சுவலாக கன்வர்ஷன் ரேட் தெரியாது. அதனால தான் சில நேரம் கன்வர்ஷன் ரேட் மாறி மாறி நான் வீடியோஸில் பேசியிருப்பேன். ஸோ அதுக்கு நீங்க கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 மில்லியன் அப்படின்றது இப்போ கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாரு. இந்த மாதிரி 1 மில்லியன் அப்படின்னா 7.5 கோடின்னு சொல்றீங்களே சார் அப்படி இப்படின்னு. நான் வந்து US டாலர்ஸ்ல வந்து 1 மில்லியன் அப்படின்றது 10 lakh US டாலர்ஸ் இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணி 7.5 crores சொன்னேன். சரிங்களா? ஸோ அந்த கன்வர்ஷன் ரேட்டு கூடும் குறையுமே தவிர அல்டிமேட் நம்மளோட கோல் என்ன அப்படின்னா சம்பாதிக்கணும். நான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதுல ரொம்ப ரொம்ப நல்ல அனுபவம் உண்டு. இதோட 4 இயர்ஸ் ஆக போகுது. 4.5 இயர்ஸ் ஆக போகுது. என்னோட மென்டர்ஸ் எல்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என் மென்டரோட இன்கம்ஸ் அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மயக்கமே வந்துடும். ஸோ அந்த மாதிரியும் இருக்காங்க. நீங்க பே அவுட்ஸ் இது வந்து $29,000 எனக்கு அடுத்த வாரம் ஜூன் 25 போல பே அவுட். ஸோ அதை நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படின்றது அதே மாதிரி தமிழ்ல பிளாக் பண்ண முடியாது, இங்கிலீஷ்ல பிளாக் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு எண்ணம்லாம் உண்டு. தமிழ்ல பண்ணா காசு சம்பாதிக்க முடியாது, கிடையவே கிடையாது. தமிழ் பிளாகிங்குக்கும் நல்ல காசு உண்டு. உங்களுக்கு ஃபார் இன்ஃபர்மேஷன் சொல்றேன், வேர்ல்டு லெவல்ல 20% தான் இங்கிலீஷ் பிளாகர்ஸே சக்சஸ் பண்றாங்க. மிச்சம் 80% வந்து அதர் லாங்குவேஜ், அதாவது ஸ்பானிஷ், பிரெஞ்சு, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இவங்க தான் வந்து ஆக்குபை பண்ணி டாமினேட் பண்றாங்க. ஸோ பிளாகிங்ன்றது பொறுத்தளவு எல்லா அதர் லாங்குவேஜஸுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. ஸோ இப்போ வந்து வாய்ஸ் சர்ச் ஆகுறதுனால உங்களுக்கு வீடியோ சர்ச்சிங், வீடியோ மார்க்கெட்டிங்கும் ஆகுது கூகுள் இதுல. ஸோ அதை பத்தியும் நான் கோர்சஸ்ல ஆட் பண்ண போறேன். ஸோ வீடியோ மார்க்கெட்டிங் எப்படி பண்றது, வீடியோ சர்ச் எப்படி பண்றதுன்றதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ண போறேன். ஏன்னா வீடியோ சர்ச்ல வந்து பண்ணும்போது வாய்ஸ் சர்ச்ல பண்ணும்போது வீடியோ ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணி அதுலயும் கூகுள் ரேங்க் ஆகுற எஸ்இஓ எல்லாம் ஆகுது. ஸோ வந்து வீடியோ எஸ்இஓன்னு கூட சொல்லலாம், இல்லை யூடியூப் எஸ்இஓன்னு சொல்லலாம். ஸோ அந்த கோர்சஸையும் நான் ஃபர்தராக ஆட் பண்ணிடுவேன். இப்போதைக்கு உங்களுக்கு அப்ளிகேட் மார்க்கெட்டிங்கோட ஒரு மிகப்பெரிய சீக்ரெட்ஸ் எல்லாமே அந்த கோர்ஸ்ல இருக்கும். யோசிக்காம நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா நினைக்கலாம். அதை கிராஸ் பண்ணி நீங்க நிறைய பேருக்கு சொல்லியும் கொடுக்கலாம், நீங்களும் சம்பாதிக்கலாம். என்னோட ஒரு ஆளோட இன்கம் தான் நான் இப்போ காமிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ எவ்வளவு அப்ளிகேட் மார்க்கெட்டர்ஸ் இருப்பாங்க, எவ்வளவு இன்கம்
பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ வந்து என்னோட கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. வேற எதுவும் இல்லை, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் வந்து முக்கியமானது வந்து இந்த ஃபீவர் இது சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுல நிறைய பேர் வந்து ஃபீவர்ல வந்து ரேங்க் ஆக முடியாது, ஃபர்ஸ்ட் பேஜ்ல வர முடியாது அப்படின்னாங்க. எது எல்லா விஷயத்துலயும் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த பார்க்காதீங்க. உங்களால அப்ளிகேட் மார்க்கெட்டிங்ல வந்து பைசா கொடுத்து ஒரு கோர்ஸ் சேர்ந்து ஒரு ஒரு ரொம்ப கம்மியானதுதான் அது இது பண்ணி பண்ண முடியல, எனக்கு பண்ண முடியலன்னு தோணுச்சுன்னா, ஃபீவர்ல வந்து எந்த ஸ்கில்லும் தேவைப்படாது, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, எல்லாம் ஃப்ரீ டூல்ஸ் தான். அதை பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஒரு 20 இது நான் ஃபியூச்சர்ல போடுறேன். இப்ப 4 இது போட்டிருக்கேன், மிச்சம் 16 இதுவும் போடுறேன். இதுலயும் வந்து அந்த ஒரு விஷயத்துல நெகட்டிவா யோசிக்காதீங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொண்டு வர வைக்க வேண்டியது, ஃபீவர்ல கொண்டு வைக்க வேண்டியது ஒரு பெரிய ஒரு இது கிடையாது. அதுக்கும் ஒரு டெக்னிக் இருக்கு. நான் அந்த 20 ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கமையும் சொல்லிட்டு கடைசியா அந்த எப்படி ஃபீவர்ல நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ் வர்றதுன்றதையும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பேஜ் வர ஃபர்ஸ்ட் 1 or 2 பேஜஸ் குள்ள 24-30 ஹவர்ஸ்க்குள்ள எப்படி கொண்டு வர்றதுன்றதையும் வீடியோ நான் தனியா போடுறேன். ஸோ நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். ஃபீவர்ல கான்சென்ட்ரேட் பண்றவங்க, ஃப்ரீலான்சிங்ல கான்சென்ட்ரேட் பண்றவங்க அந்த வீடியோஸ் பார்த்தாலே போதும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல 1 கோடி 2 கோடி லேக்ஸ் கணக்குல பார்க்கணும் அப்படின்றவங்க வந்து இந்த ஒரு கம்பெனி கிடையாது, ஒரு ஒரு ப்ராப்பரா ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட ஆல்காரிதம் இப்படிதான் அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்றத நான் அந்த கோர்ஸ்ல இன்டெப்தா சொல்லியிருக்கேன். நீங்க எந்த கம்பெனி எப்படி கம்பெனி பண்ணாலும் அந்த ஒரே ஒரு ஆல்காரிதம் தான், அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க, நிறைய சம்பாதிங்க, நல்லா இருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.